Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் ஆகக்கூடிய குட்டி குட்டி வாக்கியங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சீக்கிரமா கிளம்பு. நம்ம சொல்லுவோம்ல சீக்கிரமா கிளம்பு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கு கிளம்பு அப்படின்னா லீவ், சீக்கிரம் அப்படின்னா soon. ஓகே, சீக்கிரமா கிளம்பு leave soon. ஓகே, leave soon, சீக்கிரமா கிளம்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பேப்பரா மடி. நம்ம சொல்லுவோம்ல பேப்பரா மடி அப்படின்னு. அப்ப பேப்பரா மடினா மடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல fold. ஓகே, அடுத்து பேப்பர், the paper. Fold the paper. Paper மடி. Fold the paper. Next பாருங்க, ஏன் இல்ல உனக்கு இல்ல அப்படின்னு ஏதாவது சொன்னாச்சுன்னா நம்ம கேட்போம், ஏன் இல்ல எனக்கே இல்ல அப்படின்னு கேட்போமா. அப்போ ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறதுக்கு why not. Why not, ஏன் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்ன தடவு. நம்ம சொல்லுவோம்ல என்ன தடவு அப்படின்னு. அப்போ என்ன தடவு அப்படின்னா அப்ளை, தடவுறதுக்கு அப்ளை. அடுத்து எண்ணெய்க்கு ஆயில், அப்ளை ஆயில். ஓகே, எண்ணெய் தடவு அப்ளை ஆயில். நெக்ஸ்ட் பாருங்க, அத கழுவு. நம்ம சொல்லுவோம்ல அத கழுவு அப்படின்னு. அப்போ கழுவுறதுக்கு வாஷ், அதை அப்படின்னா இட் இல்லனா தட்னு சொல்லலாம். ஓகே, வாஷ் இட். நெக்ஸ்ட் பாருங்க, இது பழசு. நம்ம சொல்லுவோம்ல இது பழசு அப்படின்னு. அப்போ இது பழசு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம், இதுனா this is. ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றோம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம be verb தான் சேர்ப்போம். This is old, பழசுக்கு old. This is old. ஓகே, அடுத்து மூடிய தர. நம்ம சொல்லுவோம்ல மூடிய தர அப்படின்னு. அப்ப திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, open. Open the. அடுத்து மூடிக்கு lead. Open the lead. ஓகே, open the lead அப்படின்னா மூடிய தர. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்றோம். எனக்கு ஒரு கதை சொல்லு. அப்ப இது எப்படி எழுதலாம், எனக்கு ஒரு கதை சொல்லுன்னு சொல்லும்போது சொல்லு, சொல்றதுக்கு tell. அடுத்து யாருக்கு சொல்றோம், எனக்கு. அப்ப tell me. ஓகே, அடுத்து என்ன சொல்லணும், ஒரு கதை. அப்ப a story. இங்க சப்ஜெக்டா நம்ம நீ எனக்கு அப்படிங்கறது சப்ஜெக்டா எடுக்க கூடாது. இப்போ நீ எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு ஒரு கதை சொல்லுன்னா அதுல சப்ஜெக்டா நீ என்ன எடுப்போம், யூ. ஓகே, அப்போ அந்த நீங்கிறது யூ. யூ டெல் மீ a story. யூ டெல் மீ a story. ஓகே, நீ எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்னா. அத அல்லாம நம்ம சப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணவே இல்ல, மொட்டையா கேக்குறோம் எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு. அப்போ என்ன எடுக்கணும், நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். tell me a story. ஓகே, எனக்கு ஒரு கதை சொல்லுனா tell me a story. அந்த எனக்கு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, அவனுக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லணும்னா tell him. ஓகே, அவனுக்கு அப்படின்னா tell him. tell him a story. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு பாட்டு பாடு. அப்ப இது எப்படி எழுதலாம், ஒரு பாட்டு பாடு, பாடுறதுக்கு sing. ஓகே, அடுத்து ஒரு பாட்டு a song. ஓகே, sing a song அப்படின்னா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, அத திரும்பவும் செய்யாத. நம்ம சொல்லுவோம்ல அத திரும்பவும் செய்யாத அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ திரும்பவும் பண்ணாதேன்னு சொல்றதுக்கு don't repeat. Don't repeat. Don't repeatனா திரும்பவும் பண்ணாத, திரும்பவும் செய்யாத. இது அதைனா it இல்லனா that. ஓகே, அப்ப don't repeat it அப்படின்னா அத திரும்பவும் செய்யாத, திரும்பவும் பண்ணாத. இது don't repeat thatன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவங்கள கூப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல அவங்கள கூப்பிடு அப்படின்னு. அப்ப அந்த கூப்பிடு அதுக்கு call. அடுத்து அவங்களனா them.
இப்போ அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர்கள்னு சொன்னா அவர்கள் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம் தானே. அதே இது அவர்களை அப்படின்னு சொல்லும்போது அவர்களைனா தம். ஓகே, அவர்களைனா தம். அதே அவர்களே தான் இங்க அவங்கள கூப்பிடு. ஓகே, இப்போ நம்ம அந்த பேச்சு வாக்குல அவர்களை அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவங்கள அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவங்கள கூப்பிடு. அந்த அவங்களை அவர்களை அப்படின்னு சொல்லும்போது தான் தம். ஓகே, கால் தம் அப்படின்னா அவங்கள கூப்பிடு. நெக்ஸ்ட் பாருங்க, அதான் வழி. நம்ம சொல்லுவோம்ல அதுதான் வழி அப்படின்னு. அதான் வழி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதான். அதான் அதுக்கு that is வழி, the way. ஓகே, that is the way அப்படின்னா அதான் வழி. அடுத்து இதுதான் வழினா this is the way. This is the way அப்படின்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்றது. அதான் வழினா that is the way, இதான் வழி அப்படின்னா this is the way. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதை யார் பண்ணா நம்ம கேட்போம்ல, இதை யார் செய்தா, இதை யார் பண்ணா அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ இதை யாரு பண்ணுனா, யாரு செய்தா அப்படின்னு. அந்த பண்ணுனா என்னது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம் தானே, அது நம்ம இப்ப கேக்குறோம். அப்ப யாரு, ஹூ. அடுத்து அந்த பண்ணுனா செய்தா அப்படின்னா அது என்ன, did. இப்போ பண்றது செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, do தானே. அப்போ அதோட பாஸ்ட் என்னது, did. ஓகே, இது வந்து என்னது, verb, மெயின் verb. அதுவும் V2 past formல இருக்கு. Who did, யார் பண்ணா, இதை. இதைனா this. ஓகே, இதை யார் பண்ணா அப்படின்னா who did this. ஓகே, who did this. நெக்ஸ்ட் பாருங்க, ஏதாச்சும் வாங்கு. நம்ம சொல்லல என்ன வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது ஏதாச்சும் வாங்கு அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப ஏதாச்சும் வாங்கு, வாங்குறதுக்கு buy, ஏதாச்சும் something. ஓகே, something, buy something, ஏதாச்சும் வாங்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடையதை எடுத்துக்கொள். நம்ம சொல்லுவோம்ல என்னுடையதை எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ என்னுடையதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், எடுத்துக்கொள், எடுத்துக்கோ அப்படி. ரெண்டுமே சேம் தான். ஓகே, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. நம்ம பேச்சு வாக்குல என்னுடையதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எடுத்துக்கோ, எடு அப்படின்னா டேக். எடுனா டேக். அடுத்து என்னுடையதை அப்படின்னா மைன். இப்போ என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது மை, என்னுடைய அப்படின்னா மை, என்னுடையது அப்படின்னா மைன். ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா, என்னுடைய பென் அப்படின்னு சொல்லும் போது மை பென். ஓகே, என்னுடைய பென், மை பென். இது என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது மைன். ஓகே, இது என்னுடையது அப்படின்னா இது, திஸ் இஸ் மைன். ஓகே, அப்போ அந்த மைன் என்னுடையது. அப்போ என்னுடையதை எடுத்துக்கோ அப்படின்னா என்னுடையது மைன். நெக்ஸ்ட் பாருங்க, அவளுடையதை எடுத்துக்கோ, அவளுடையது அப்படின்னு சொல்றோம். அப்ப அவளுடையதை எடுத்துக்கோனா எடுத்துக்கொள், டேக். எடுக்கிறதுக்கு டேக். அவளுடையதை அப்படின்னா hers. ஓகே, hers. Take hers அப்படின்னா அவளுடையதை எடுத்துக்கோள். அந்த அவளுடைய அப்படின்னு வரும்போது her வரும். அந்த அவளுடையதை, அவளுடையது அப்படின்னு சொல்லும்போது கூடைய சேர்ப்போம். ஓகே, take hers. நெக்ஸ்ட் பாருங்க, யார் கேட்டா. நம்ம சொல்லுவோம்ல உங்ககிட்ட யார் கேட்டா அப்படின்னு. அப்போ யாரு கேட்டா அப்படின்னு சொல்றதுக்கு யார், who, கேட்டா asked. கேக்குறதுக்கு ask, அதோட past form கேட்டால் அப்படின்னா asked. Who asked, யார் கேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் எதுவும் பண்ணல. நம்ம சொல்லுவோம்ல நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நான் எதுவும் செய்யல, எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றது. ஓகே, அந்த பண்ணல செய்யல ரெண்டுமே ஒரே சேம் மீனிங் தான். அப்போ நான் எதுவும் செய்யல, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. எதுவும் பண்ணல, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, அப்ப பாஸ்ட பத்தி நம்ம சொல்றோம். அதுவும் என்னது, பண்ணல, நெகட்டிவா சொல்றோம். ஓகே, அப்ப நெகட்டிவா சொல்லும் போது பாருங்க, பாஸ்ட்ல நம்ம நெகட்டிவா சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து பாஸ்ட பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணும்னா இருந்தா நம்ம என்ன டிட் யூஸ் பண்ணுவோம். அதையே நம்ம நெகட்டிவ்ல பேசும்போது டிட் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
அப்ப இங்க என்னன்னா didn't. இது வந்து auxiliary verb. ஓகே, didn't நம்ம வந்து past tenseல நெகட்டிவா பேசும்போது யூஸ் பண்ணுவோம் didn't. அதே இது நம்ம பாஸ்ட்ல क्वेश्चन கேட்கணும்னா இந்த did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே, I didn't. அதுக்கு அப்புறம் verb. இல்ல verb என்ன, நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றது. அப்ப செய்வதுக்கு இங்கிலீஷ்ல என்னது do. ஓகே, அதுதான் அப்படியே எழுதணும். இல்ல வந்து நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் verb வந்து present formல தான் இருக்கும். ஏன்னா இங்க என்ன did வந்திருக்கு, didn't வந்துச்சுன்னா verb எப்பவுமே present formல தான் இருக்கும். ஓகே, நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் verb present formல இருக்கும். I didn't do அப்படின்னா நான் செய்யல, நான் பண்ணல, என்ன எதுவும், anything. ஓகே, அப்போ நான் எதுவும் செய்யல அப்படின்னா I didn't do anything. இங்க didn'tங்கிறது என்னது, அது auxiliary verb, doங்கிறது main verb. ஓகே, அப்ப I didn't do anything அப்படின்னா நான் எதுவும் செய்யல. நெக்ஸ்ட் பாருங்க, அது கிழிஞ்சிருக்கா, நம்ம கேட்போம்ல அது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு. அப்போ அது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம் பாருங்க, கிழிஞ்சு இருக்கா அதோட நிலை கேட்கிறோம், அது எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும், be verb. ஓகே, அப்ப be verbல பாருங்க, அது கிழிஞ்சு இருக்கா பிரசன்ட்ல தான் கேட்கிறோம். பிரசன்ட்ல கேட்கணும்னா am, is, are இந்த மூணுல ஒன்னதான் கேட்கணும். இல்ல அது, அதுனா ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே, அப்போ is யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். is அடுத்து என்ன யூஸ் பண்ணணும், அது, அதுனா it, is it. அதுக்கு அடுத்து இந்த இட்ட தான் நம்ம சப்ஜெக்டா எடுக்கிறோம். ஓகே, அது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு, அது அததான் சப்ஜெக்டா எடுத்திருக்கோம். is it. அடுத்து என்ன, கிழிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது torn. ஓகே, அது கிழிஞ்சிருக்கா அப்படின்னா is it torn. நெக்ஸ்ட், ஆமா அது கிழிஞ்சிருக்கு, ஆமா அது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ yes, ஆமா yes. அடுத்து அது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஸ்டினா கேட்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் be verb, அடுத்து சப்ஜெக்ட். இதே இது அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது சாதாரணமா பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அது, அதுனா it. அதுக்கு அடுத்து அந்த be verb is. ஓகே, இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் be verb, அடுத்து சப்ஜெக்ட். நம்ம சாதாரணமா பேசும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து be verb. ஓகே, அப்போ it is torn. அது கிழிஞ்சிருக்கு, it is torn. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இல்ல அது கிழியல, அது கிழியலன்னு சொல்றேன். அப்ப இல்ல no. அது கிழியலைனா it is not torn. ஓகே, it is not torn அப்படின்னா அது கிழியல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அத பண்ணல, நான் அத செய்யல. ஓகே, பண்ணல செய்யல ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க என்ன வந்திருக்கு, நான் அத செய்யல. ஓகே, அப்ப நான் அத பண்ணல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவனுடையதை எடுத்துக்கோ, அவனுடையதை. ஓகே, அவனுடையதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.